உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு போயோ ஹோட்டல்ல நடந்த சலசலப்பான சம்பவத்தோட ஷாக்கிங் கிளைமேக்ஸை பார்க்க போறோம். சமூக வலைதளங்களை உலுக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. அதுல ஒரு மனைவி தன் கணவனை செருப்பால் வெளுத்து வாங்குறாங்க. ஆனா இந்த வீடியோக்கு பின்னால ஒரு அரசியல் கிரிமினல் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான் இப்போதைய ஹைலைட்டு. திங்கட்கிழமை உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டத்துல ஹைவே 9 பக்கத்துல இருக்கிற ஒரு போயோ ஹோட்டல். திடீர்னு அந்த ஹோட்டலுக்குள் ஒரு பெண்மணி தன் உறவினர் ஒருத்தரோட வராங்க. தன் கணவர் இன்னொரு பெண்ணோட ரூம்ல இருக்கிற தகவலை கேட்டு போன வேகத்துல கதவை திறக்காவிட்டால் உடைச்சிடுவேன்னு மிரட்டி சத்தம் போடுறாங்க. ஹோட்டல் முழுக்க ஒரே பதற்றம். கணவனை உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஆனா அதிக நேரம் பூட்டப்பட்டே இருக்க முடியுமா? திடீர்னு கதவு திறக்குது. கையில செருப்போட காத்திருந்த அந்த மனைவி தன் கணவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அறையில பர்தா அணிந்த இன்னொரு பெண் இருக்கிறது வீடியோல தெரியுது. மனைவியின் இந்த ஆக்ரோஷம் சமூக ஊடகங்கள்ல காட்டு தீ போலவும் பரவி இருக்கு. பலர் இந்த பெண்ணுக்கு ஆதரவு குரலும் கொடுத்து வராங்க. அந்த பெண் தன் கணவன் மேல காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. வழக்கம் போல போலீஸ் விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சாதாரண குடும்ப சண்டைக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல் இப்போது வெளி வந்திருக்கு. அதுதான் இந்த செய்தியோட ட்விஸ்ட். பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒருத்தர் இந்த போயோ ஹோட்டல் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியுமா? அந்த ஏரியாவுல இருக்கிற உள்ளூர் பாஜக தலைவர் ஒருத்தருக்கு சொந்தமானதுன்னு இப்போ தகவலும் வந்திருக்கு. ஒரு பக்கம் குடும்ப சண்டை, இன்னொரு பக்கம் ஒரு உள்ளூர் அரசியல்வாதிக்கு சொந்தமான இடத்துல நடந்த இந்த செயல். இந்த விவகாரம் வெறும் குடும்ப பிரச்சனையா மட்டுமே முடிஞ்சிடுமா, அல்லது இந்த அரசியல் பின்னணி போலீஸ் விசாரணையோட போக்கையே மாத்திடுமா? பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு இந்த ஒரு சம்பவம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.